Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் keywords. This is the outline of my tutorial today. First one is steps in learning C, then character set, the next one is tokens, the next classification of tokens, then keywords, and finally conclusion. The first one is steps in learning C. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல படிச்சோம். ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சில 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர் செட், தென் டோக்கன்ஸ், தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தென் ஃபைனலி ப்ரோக்ராம்ஸ். ஸோ கேரக்டர் செட்ல தான் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்ல இருந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து சம் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்றோம். தட் இஸ் கால்டு டோக்கன்ஸ். ஸோ அந்த டோக்கன்ஸ் மூலமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால்டு ப்ரோக்ராம். ஸோ இதான் ஒரு சி ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட்னா என்னன்னு தெரியணும். அந்த கேரக்டர் செட்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியணும். தென் அதுல இருந்து டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்றோம். ஸோ டோக்கன்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ எல்லா டோக்கன்ஸை பத்தியும் தெரிஞ்சாதான் அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். ஸோ சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவை இருக்கு. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ப்ரோக்ராமா மேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரக்டர் செட். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல படிச்சது தான். ஸோ கேரக்டர் செட் இட் கண்டெய்ன்ஸ் எ செட் ஆஃப் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸோ ஆல்பபெட்ஸை பொறுத்த வரைக்கும் சில வந்து போத் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். அண்ட் அப்பர் கேஸ் பொறுத்த வரைக்கும் A to Z அண்ட் லோயர் கேஸ் பொறுத்த வரைக்கும் A to Z. இது நம்ம நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ளதுதான். தென் டிஜிட்ஸை பொறுத்த வரைக்கும் சி லாங்குவேஜில் 10 டிஜிட் சப்போர்ட் ஆகும். அந்த 10 டிஜிட்ஸ் என்னன்னா 0, 1, 2, 3 அப் டு 9 வரைக்கும். இந்த 10 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சரா நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ 2 டிஜிட் மல்டி டிஜிட் நம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த 10 டிஜிட்ஸ்ல இருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், modulus. So modulus to percentage symbol. Then for checking conditions lesser than, greater than, question mark, colon, semicolon, comma, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் சி லாங்குவேஜ்ல சப்போர்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அவைலபிள் இன் சி. ஸோ இதெல்லாம் கலந்ததுதான் ஒரு கேரக்டர் செட். ஸோ இந்த கேரக்டர் செட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டோக்கன்ஸ். அதுதான் ஸ்டெப் 2. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சம் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். அந்த இண்டிவிஜுவல் ஸ்மால் யூனிட்ஸ் பேர் தான் டோக்கன். ஸோ எவ்ரி ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் எ சி ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அ டோக்கன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா a program is a collection of instructions and each instruction is a collection of some small individual units called tokens. ஸோ இதுதான் இந்த டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எழுதணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் கால்ட் டோக்கன். டோக்கன்ஸ் தெரிஞ்சாதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். ஸோ இந்த டோக்கன்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ டோக்கன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 6 டைப்ஸ்: keywords, identifiers, constants, strings, special symbols and operators. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல பார்த்தாச்சு. ஸோ கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா do, while, int, void இந்த மாதிரி 32 கீவேர்ட்ஸ் ஃபீல அவைலபிளா இருக்கு. இந்த டியூட்டோரியல்ல நம்ம படிக்க போறது இந்த டோக்கன்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் கீவேர்ட்ஸ் பத்தி தான்
வாங்க இப்போ கீவேர்ட்ஸ் டுட்டோரியலுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கீவேர்ட்? கீவேர்ட்ஸ் ஆர் சம் ப்ரீடிஃபைன்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு, இதுக்கு இதுதான் மீனிங் இருக்கு, இதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்னு இருக்கு. ஸோ அந்த ஸ்பெல்லிங்கை மாத்தாம அந்த மீனிங்கையும் மாத்தாம அங்க இருக்கிற கீவேர்ட் வேர்டை அப்படியே யூஸ் பண்றோம்னா தட் இஸ் கீவேர்ட்ஸ். இந்த ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அப்ப அந்த கீவேர்ட் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் இதுதாங்கிறத கம்பைலருக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சி ப்ரோக்ராம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் இருக்கு. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனாலும் சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ அப்படி நம்ம ஒரு சின்டாக்ஸ் எழுதும் போது அந்த சின்டாக்ஸோட ஒரு பார்ட்டா இந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் தே கேனாட் பி யூஸ்ட் அஸ் அன் ஐடென்டிஃபயர். ஐடென்டிஃபயர் அப்படின்னா வேரியபிள் நேம்ஸ். சி ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு ஐடென்டிஃபயர்ல ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபயருக்கு நேம் கொடுக்கும்போது கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபயர் நேமா யூஸ் பண்ணக்கூடாது. As C is a case sensitive language, so case sensitive சொல்லும் போது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டருக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும். இங்க ஆல் கீவேர்ட்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் இன் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஒன்லி. கேபிட்டல் லெட்டர் நம்ம அந்த கீவேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது எரர் காமிக்கும். எக்ஸாம்பிள் இன்ட் மணி. இதுல int is a keyword. So intங்கிறது ஒரு predefined word, that is keyword that indicates இதுல moneyங்கிறது ஒரு variable. So money is a variable of type வந்து integer. intங்கிற keywordக்கு meaning வந்து integer type, அதாவது number without fractional part. So அந்த number வந்து whole number-ஆ இருக்கும், fractional part வந்து இருக்காது. அதை டிஃபைன் பண்றதுக்கு இன்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன்ட் இஸ் a keyword, மணி இஸ் a variable. அதை நம்ம வேரியபிள் டாபிக்குள்ள டீட்டெயிலா படிக்கலாம். இதுதான் 32 keywords available in C. இந்த டுட்டோரியல்ல இந்த கீவேர்ட்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் இத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸோட மீனிங் என்ன, அதோட பர்பஸ் என்ன, எந்த இடத்துல நம்ம இந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த டுட்டோரியலை நம்ம படிக்கணும். இப்பவே நம்ம ப்ரோக்ராம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் தான் வரும், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி தான் ப்ரோக்ராமுக்கு போகணும். டைரக்டா ப்ரோக்ராம போய் ரீட் பண்ணோம்னா நிறைய லைன் வந்து புரியாது. நம்ம இப்ப இருக்கிறது செகண்ட் ஸ்டெப்ல தான் இருக்கும், அதாவது டோக்கன்ஸ்ல இருக்கும். டோக்கன்ஸ்ல கீவேர்ட்ஸ் தான் படிச்சிருக்கோம். எல்லா டோக்கன்ஸும் படிச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சின்டாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டுட்டோரியல்ல நான் சில கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளே போட்டிருக்கேன், பட் ப்ரோக்ராம் ஃபுல்லா புரியாது. பட் அந்த கீவேர்டோட பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் நான் ஃபார் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்ங்கிறது என்ன அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப் அப்படின்னா ரெப்பிட்டிஷன். சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கோடை வந்து செட் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட்டடா நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். திரும்ப திரும்ப ஒரு பர்டிகுலர் கோடு அல்லது ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடை வந்து நான் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு லூப். ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை மீட் பண்ணும்போது அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும், தட் இஸ் லூப். அந்த லூப்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த லூப் தான் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சி ப்ரோக்ராம்ல ஃபார்ங்கிற கீவேர்ட் ஃபார் லூப் எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபார் லூப்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன லூப் அப்படின்னா ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டிங். அப்போ ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு தான் ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ வேணும், ஒரு எண்டிங் வேல்யூ வேணும். இந்த ஃபார் லூப்ல i = 0 இருக்குது ஸ்டார்டிங் வேல்யூ, அப்ப 0ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் i <5 இருக்குல்ல, அதுதான் லிமிட். ஸோ அதுதான் டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ்ல அதுக்கு பேர் வந்து டெஸ்ட் கண்டிஷன். இது நம்ம ஃபார் லூப்பை பத்தி செப்பரேட் டுட்டோரியலா படிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எத்தனை டைம் அது எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன்னா லூப்னா ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த டெஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான்
எத்தனை தடவை அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். அப்ப I equal to 0, I less than 500, then I plus plus. I plus plus அப்படின்னா இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட் அப்படின்னா பிளஸ் 1. ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். இப்படி இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். I equal to 0ல இருந்து I less than 5 வரைக்கும். அப்ப ஐயோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ 1, 2, 3, 4. அது வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும் 5 டைம்ஸ். தென் ஐயோட வேல்யூ 5 வரும்போது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ள இருக்க ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா printf. printfல என்ன கொடுத்துருக்குன்னா ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த சின்டாக்ஸை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம அடுத்த டுட்டோரியல்ல படிக்க போறோம். ஃபார் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல படிப்போம். printf வந்து இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல படிப்போம். ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வரும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபார்ங்கிற கீவேர்ட் மட்டும்தான். ஸோ ஃபார்ங்கிற கீவேர்ட் ஃபார் லூப்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் அப்படின்னா ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளவுதான். இதுல ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருக்கு. அப்ப ஐயோட வேல்யூ இப்போ ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகும். இனிஷியலா ஐயோட வேல்யூ வந்து இங்க என்னது 0, ஸோ 0 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 வரும்போது லூப் ஸ்டாப் ஆகிரும். அப்போ 5 வந்து பிரிண்ட் ஆகாது. இதுதான் இதோட எக்ஸிக்யூஷன். இப்போ புரியலனாலும் ஃபார் லூப் படிக்கும்போது டீட்டெயிலா புரியும். ஏன்னா அதோட சின்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் கோடு புரியும். ஸோ ஃபார்ங்கிற கீவேர்ட் ஃபார் லூப்க்கு யூஸ் பண்றோம். அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் கீவேர்ட் do while. எப்படி லூப்பிங் 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கோ, 1 டைப் வந்து ஃபார், செகண்ட் டைப் வந்து while அண்ட் தேர்ட் டைப் வந்து do while. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் தான் இந்த do while. அப்போ do while லூப் எழுதணும் அப்படின்னா do whileங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இது ஒரு do whileக்கு எக்ஸாம்பிள். ஸோ எங்கேயும் அதே மாதிரிதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஒரு லிமிட் வேணும். ஸோ ஒரு இனிஷியல் வேல்யூ, ஒரு எண்டிங் வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூ தான் I equal to 0. ஸோ இனிஷியலா ஐயோட வேல்யூ வந்து 0. எண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க I less than 10 இருக்கு. அப்போ I less than 10 இருக்கிற வரைக்கும் உள்ள என்ன கோட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உள்ள என்ன கோட் இருக்குன்னா அதே printf தான் இருக்கு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூவை நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். தென் I பிளஸ் பிளஸ் அப்படின்னா இன்கிரிமெண்ட் I plus 1. ஐ இருக்க ஐயோட பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். அப்ப இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஐயை தான் பிரிண்ட் பண்றோம். இனிஷியலா ஐயோட வேல்யூ 0. அப்ப 0ல இருந்து பிரிண்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி பிரிண்ட் ஆகிட்டே போகும். I less than 10 இருக்கிறதுனால 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். 10 வரும்போது பிரிண்ட் ஆகாது, லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுல நம்ம எக்ஸிகியூஷன் புரியலனாலும் do whileங்கிற கீவேர்டு வந்து do while லூப்ல யூஸ் பண்ணுவோம். அவ்வளவு தெரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும்போது இந்த ஒவ்வொரு லூப்புக்கும் சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் படிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும்னா இந்த கோடிங்லாம் புரியும். நெக்ஸ்ட் இஃப் அது ஒரு கீவேர்ட், எல்ஸ் அது இன்னொரு கீவேர்ட். ரெண்டுமே செப்பரேட் வேர்ட்ஸ். ஸோ இந்த இஃப் எல்ஸ் இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு மேக் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு சி ப்ரோக்ராம் நான் எழுதுறேன், ஒரு லாஜிக் திங்க் பண்றேன், திஸ் ஆர் தட். 2 வே இருக்கு. ஏதாவது ஒரு வேயை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வேல போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த வேல போலாங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அந்த டெசிஷனை மேக் பண்றதுக்கு தான் இந்த இஃப் எல்ஸ்ங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் கோட் பார்த்துக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1, printf a is 1. அதாவது நான் ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்றேன், ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கான்னு செக் பண்றேன். அப்படி 1 இருந்துச்சுன்னா a is 1 சொல்லி பிரிண்ட் பண்றேன். அப்படி 1 இல்லைன்னா, a வந்து ஈக்குவல் டு 1 இல்லைன்னா, ஸோ எல்ஸ் a is not 1 பிரிண்ட் பண்றேன். இதுதான் இஃப் எல்ஸ். இப்போ இஃப் அதுல ஒரு வே இருக்கு, எல்ஸ் அதுல இன்னொரு வே இருக்கு. ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு எது வேணுமோ அதை நான் டெசிஷன் எடுத்து மூவ் பண்ணணும். ஸோ ஒருவேளை வேல்யூ ஆஃப் ஏ வந்து 1 இருந்துச்சுன்னா ஏ இஸ் 1 பிரிண்ட் ஆயிரும். அதர் தேன் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவுட்புட் வந்து ஏ இஸ் நாட் 1 தான். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு டுட்டோரியல் இருக்கு, அதுல ஃபர்தரா படிக்கலாம். பட் இஃப் அண்ட் எல்ஸ்ங்கிற கீவேர்ட் வந்து இஃப் எல்ஸ் டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லூப்பிங்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஒரு லூப் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ல அந்த லூப்பை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு தான் பிரேக். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இட் டெர்மினேட்ஸ் த லூப் இமீடியட்லி வென் இட்ஸ் என்கவுண்டர். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது அந்த லூப் வந்து இமீடியட்டா டெர்மினேட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ லூப்பை ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் த எக்ஸிக்யூஷன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லூப் இமீடியட்லி இன் அ ப்ரோக்ராம். அப்போ அந்த லூப்பை பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிரும். டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன் டு த நெக்ஸ்ட் லைன். அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு அந்த லூப்புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்கோ அந்த லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் பிரேக்கை இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்றோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு டெர்மினேட் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ சில ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுலயும் நம்ம பிரேக்குங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இன்னும் தெளிவா படிக்கலாம். பட் பிரேக்குங்கிறது ஒரு லூப்பை ஸ்டாப் பண்றதுக்கு டெர்மினேட் பண்றதுக்கு அதுக்குதான் பிரேக்குங்கிற கீவேர்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். சேம் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ i = 1ல இருந்து less than or equal to 5 போட்டிருக்கேன். அப்போ இது ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகும். 1ல இருந்து less than or equal to 5 போட்டிருக்கனால 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நான் இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் எக்ஸாம்பிள் எழுத போறேன். ஸோ உள்ள நான் ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்றேன். i = 3. ஐயோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா பிரேக். அதர்வைஸ் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். பிரிண்ட்ல ஐ தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்ப எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐயோட வேல்யூ 1 இருக்கு. ஸோ 1 பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் 2 இருக்கு, 2 பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் 3 வரும்போது when i is equal to 3 break statement ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கம்ஸ் இன்டு எஃபெக்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? டெர்மினேட்ஸ் த லூப். ஸோ லூப்பை டெர்மினேட் பண்ணிடும். அப்போ ஃபர்தரா எந்த வேல்யூவும் நமக்கு பிரிண்ட் ஆகாது, லூப்பை விட்டு வெளியே வந்துடும். தென் லூப்புக்கு வெளியே நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கும் அதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கோடுக்கு அவுட்புட் வந்து 1, 2 தான் பிரிண்ட் ஆகும், 3 வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லூப்பை டெர்மினேட் பண்ணியிருக்கோம் when i is equal to 3. இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்டோட பர்பஸ். கோடு புரியலன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது அதுதான். ஏன்னா நம்ம இப்போ டோக்கன்ஸ்ல தான் இருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோட சின்டாக்ஸ் எல்லாம் படிச்சாதான் கம்ப்ளீட் கோடும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கீவேர்ட்ஸ் அது எதுக்காக யூஸ் பண்றோம் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு, அது எந்த பர்பஸ்க்கு எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ. பிரேக் மாதிரி கண்டினியூ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த கண்டினியூஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்கிப் த ரெஸ்ட் ஆஃப் த கோட் இன்சைட் எ லூப். ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, அதுல நான் கண்டினியூ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த லூப்ல கண்டினியூக்கு அப்புறமா ரிமைனிங் என்ன கோடு இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லூப்போட பிகினிங்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இஸ் யூஸ்ட் டு டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த பிகினிங் ஆஃப் த லூப். ஸோ அந்த கண்டினியூங்கிற வேர்டுக்கு அப்புறமா லூப்புக்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கீவேர்டையும் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டாபிக்ல படிக்கலாம். பிரேக் மாதிரி இங்க கண்டினியூவும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. i = 3 வரும்போது கண்டினியூ ஆகுது. அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1, இப்போ i 3 ஆகல. அப்போ 1 பிரிண்ட் ஆயிரும், 2 பிரிண்ட் ஆயிரும். பட் ஐயோட வேல்யூ 3 வரும்போது கண்டினியூ ஆயிரும். கண்டினியூ சொல்லும் போது அதோட நெக்ஸ்ட் லைனை ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் லூப்போட பிகினிங்ல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 3 மட்டும் பிரிண்ட் ஆகாது, 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ when i is equal to 3 கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 3 வந்து பிரிண்ட் ஆகாது. தென் கண்ட்ரோல் கோஸ் டு த பிகினிங் ஆஃப் த லூப். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 4, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகி லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். இதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ பிரேக் கண்டினியூக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஒரு லூப்பை டெர்மினேட் பண்றதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட். அந்த லூப்பை விட்டு வெளியே வந்து லூப்புக்கு அப்புறமா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த லூப்புக்குள்ள கண்டினியூக்கு அப்புறமா என்ன கோடு இருக்கோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அகைன் பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்டா ஒரு டாபிக் இருக்கு. அந்த டியூட்டோரியல்ல சின்டாக்ஸோட டீட்டெயிலா படிக்கலாம். தென் கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ட் டு டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் டு எ ஸ்பெசிஃபைடு லேபிள். ஒரு செட் ஆஃப் லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும்போது ஒரு லைன்ல இருந்து இன்னொரு 10 லைன் தள்ளி இன்னொரு லைனுக்கு நான் ஜம்ப் பண்றேன். சரி, நடுவுல இருக்கிற அந்த கோடு எல்லாத்தையும் 10 லைன்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு 11வது லைனுக்கு ஜம்ப் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோடை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோ டுக்கு மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த லூப் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது கோ டு எரர் அப்படின்னு ஒரு லேபிள் இருக்கு. அப்ப அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா அந்த எரர்ங்கிற லைன் அந்த லேபிள் எங்க இருக்கோ அங்க போயிடும். ஸோ நடுவுல இருக்கிற அந்த பிரிண்ட்எஃப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா எரர்ங்கிற லேபிளுக்கு போயிடும். அதான் கோ டு. நான் எந்த லேபிளை கொடுக்குறேன்னா அந்த லேபிளுக்கு ஜம்ப் பண்ணிடும். ஸோ நடுவுல இருக்கிற கோடு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். தட் இஸ் கோ டு ஸ்டேட்மெண்ட். தென் ரிட்டர்ன். சி ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு ஒரு வேல்யூ வெளியே வருது, அவுட்புட்டா வெளியே வருதுன்னா தட் இஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னா அதுக்கு நான் ரிட்டர்ன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன். சின்டாக்ஸை மறந்துருங்க, ஏன்னா நம்ம என்னது படிக்கல. ஸோ இதுல b = 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ரிட்டர்ன் பின்னு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு பிங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்படி ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 5ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த கீவேர்டை நம்ம ஃபங்க்ஷன் டாபிக்ல இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். தென் ஸ்விட்ச், கேஸ் அண்ட் டிஃபால்ட். இது மூணுமே செப்பரேட் கீவேர்ட்ஸ். ஸோ இதுக்கு ஸ்விட்ச் கேஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல படிப்போம். இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த 3 கீவேர்டுமே யூஸ் பண்ணுவோம். Then break statement is also used to stop the switch case statement. அப்போ breakங்கிற கீவேர்டை நம்ம இந்த switch case statementல யூஸ் பண்ணிக்கலாம். switch caseங்கிறது என்னன்னா it's just like a menu card. It is used when a block of statement has to be executed among many blocks. நிறைய blocks of code இருக்கு, அதுல ஒரு பர்டிகுலர் பிளாக்கை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த switch case statements. இந்த டாபிக்கை நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது செப்பரேட்டா சின்டாக்ஸோட படிக்கலாம். அப்ப ரொம்ப ஈஸியாவே புரியும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதுல ஸ்விட்ச்ங்கிற கீவேர்ட், அதுக்கு ஒரு இன்புட் கிடைக்கும், அதான் எக்ஸ்பிரஷன். அந்த இன்புட்டும் இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேல்யூவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு அப்படின்னா அந்த ஒரு கேஸ் தான் அட் அ டைம்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேற எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த லூப்ல இருந்து வெளியே வரணும்னா ஸ்டாப் பண்ணணும். லூப்பை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக் கீவேர்ட். இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அதான் மெனி பிளாக்ஸ். இதுல கேஸ் 1ங்கிறது ஒரு பிளாக், அதுல இருந்து பிரேக் வரைக்கும். கேஸ் 5ங்கிறது 2வது பிளாக், அதுல இருந்து பிரேக் வரைக்கும். எந்த பிளாக்குமே எக்ஸிக்யூட் ஆகலைன்னா டிஃபால்ட்னு ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுதான் ஒரு ஸ்விட்ச் கேஸோட எக்ஸாம்பிள். கோடிங் புரியலன்னா பரவாயில்ல, பட் அந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். ஸ்விட்ச்ங்கிறது ஒரு கீவேர்ட், அது ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிடணும். தென் உள்ள வந்தவுடனே கேஸ்னு ஒரு கீவேர்டு இருக்கு, எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். தென் எல்லா கேஸும் முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபால்ட் ஒன்று இருக்கு, அதுல டிஃபால்ட் கீவேர்ட். தென் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கீவேர்ட்ஸுமே இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கு. தென் கேர். சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இந்த கேர்ங்கிறது வரும். ஸோ கேர் கீவேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டிக்ளேர் கேரக்டர் வேரியபிள். நான் என்னோட சி ப்ரோக்ராம்ல வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது, டேட்டா யூஸ் பண்ணும்போது நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ
ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதோட டைப் வந்து கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும்னா இந்த கேர் அப்படிங்கிற வேரியபிள கீவேர்டை வந்து கேர்ங்கிற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கேரக்டர் வேரியபிளோட டிக்ளரேஷன். கேர் ஸ்பேஸ் விட்டு அங்க ஒரு நேம். அந்த சிண்டாக்ஸ்லாம் அப்புறம் படிக்கலாம். அப்ப நான் என்னோட ப்ரோக்ராம்ல ஒரு கேரக்டர் வேரியபிள் கொண்டு வரேன், ஒரு லெட்டரை கொண்டு வரேன் அப்படின்னா கேர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். So here A is a character type variable. So Aங்கிறது ஒரு வேரியபிளோட நேம், அதோட டைப் வந்து கேரக்டர். அந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு தான் கேர். கேர் கீவேர்ட் இஸ் யூஸ்ட் டு டிக்ளேர் கேரக்டர் வேரியபிள். அப்போ ஒரு ப்ரோக்ராம்ல நான் கேரக்டர் வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா கேர்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். இங்க கேர்ங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது வேரியபிள். இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து இன்ட். இதுவும் ஒரு கீவேர்ட் தான். இன்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ்ட் டு டிக்ளேர் இன்டீஜர் வேரியபிள். இன்டீஜர் அப்படின்னா நம்பர் வித்தவுட் ஃபிராக்ஷனல் பார்ட். எக்ஸாம்பிள் இன்ட் கவுண்ட். இங்க இன்ட்ங்கிறது டேட்டா டைப், கவுண்ட்ங்கிறது வேரியபிள். அப்ப கவுண்டோட டைப் வந்து இன்டீஜர். இன்டீஜர் வேரியபிள். நெக்ஸ்ட் கீவேர்ட் வந்து டபுள் அண்ட் ஃப்ளோட். எப்படி கேர்னா கேரக்டர் வேரியபிள், இன்ட்னா இன்டீஜர் வேரியபிளோ அதே மாதிரி ஃப்ளோட்னா floating point variable. So numbers with fractional part is called float. அதுவே some long digit இருந்ததுன்னா, some long float இருந்ததுன்னா that is called double. So அப்போ float variable வேணா float keyword யூஸ் பண்ணணும், double variable வேணா double keyword யூஸ் பண்ணணும். அப்போ டேட்டா டைப்ஸ்லயே 4 keywords இருக்கு. int, char, float, double. Then looping statementல forங்கிற keyword இருக்கு, while, do, while இருக்கு, பிரான்ச்சிங்ல if else இருக்கு, தென் go to keyword இருக்கு, switch, case, default, இந்த மாதிரி நிறைய keywords இருக்கு. எக்ஸாம்பிள் நான் float வேரியபிள்னா floatங்கிற keyword யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம், கேர் வேணும்னா கேர்ங்கிற keyword யூஸ் பண்ணி வேரியபிள் நேம், இன்டீஜர்னா int யூஸ் பண்ணி வேரியபிள் நேம். அதே மாதிரி டபுள்னா டபுள்ங்கிறது keyword, bங்கிறது வேரியபிள் நேம். அப்ப இதுல ஃப்ளோட்ங்கிறது டேட்டா டைப், டபுள்ங்கிறது டேட்டா டைப், பட் ஏயும் பியும் வேரியபிள் நேம்ஸ் தான். இந்த எல்லா டேட்டா டைப்ஸுமே இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள் இந்த 4 கீவேர்டையுமே நம்ம டேட்டா டைப்ஸ் டாபிக் உள்ள டீட்டெயிலா படிக்கலாம். தென் இதே டேட்டா டைப்ஸ்ல ஷார்ட், லாங், சைன்ட் அண்ட் அன்சைன்ட் இப்படி 4 கீவேர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இன்டிஜர் யூஸ் பண்றேன்னா அந்த இன்டிஜரை ஷார்ட் இன்ட், லாங் இன்ட்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் தான் இந்த 4மே. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்க்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டேட்டா டைப்ஸ் டாபிக் வரும்போது இந்த 4 கீவேர்டையுமே நம்ம படிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏன்னு யூஸ் பண்றோம்னா இங்கே ஷார்ட் இன்ட்னு யூஸ் பண்ணணும். இன்டீஜர் டைப் தான், அதுல இருந்து ஒரு நியூ டைப் கிரியேட் பண்றோம், ஷார்ட் இன்ட். அதே மாதிரி லாங் இன்ட், சைன்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட் இப்படி ஒரு டேட்டா டைப் ஆல்ரெடி இருக்கு, அதுல இருந்து மாடிஃபை பண்ணி நான் இன்னொரு டேட்டா டைப், ஒரு நியூ டைப்பை கிரியேட் பண்றேன்னா தட் இஸ் இந்த 4 கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஷார்ட், லாங், சைன் அண்ட் அன்சைன் எல்லாத்தையுமே நம்ம டேட்டா டைப்ஸ் டாபிக் உள்ள படிக்க போறோம். தென் void. void அப்படின்னா நத்திங், நோ வேல்யூ. ஸோ void இஸ் a empty டேட்டா டைப். ஸோ ஒரு டேட்டா டைப் வந்து நான் யூஸ் பண்றேன், பட் அதுல எந்த வேல்யூமே இல்லை, அது எதுவுமே கொடுக்காதுன்னா void யூஸ் பண்ணலாம். தட் இஸ் empty டேட்டா டைப். இதை மேக்சிமம் நம்ம எங்க பார்க்கலாம்னா ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கலாம். எந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலும் அதுல voidங்கிற ஒரு கீவேர்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்போம். when it returns nothing, அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா void யூஸ் பண்ணணும். ஸோ ஹியர் சம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் that cannot return a value. அந்த ஃபங்க்ஷனால எதையுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் டைப் இஸ் void. voidங்கிற டைப்பை நான் யூஸ் பண்ணிட்டேன், அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. இதுவும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்ல டீட்டெயிலா படிக்கலாம். தென் கான்ஸ்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ நான் ஒரு வேரியபிள் ஒரு ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதை டிக்ளேர் பண்ணும்போதே நான் கான்ஸ்டன்டா டிக்ளேர் பண்றேன்னா அதுக்கு நான் கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. அப்போ கான்ஸ்ட் இன்ட் ஏ அப்படின்னா ஏங்கிறது வேரியபிள் நேம்,
இன்டீஜர் டைப், பட் அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்பனா அதுல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபிக்ஸடா இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை வந்து அந்த ப்ரோக்ராம்ல அல்டர் பண்ணவே முடியாது. இட் கேனாட் பி அல்டர்ட் இன் அ ப்ரோக்ராம். தட் இஸ் கான்ஸ்டன்ட். தென் வாலடைல். வாலடைல்னா மெமரி வந்து எரேஸ் ஆகுறது, அதான் வாலடைல் மெமரின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் வாலடைல்னு ஒரு கீவேர்டு இருக்கு. இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் வாலடைல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஒரு வாலடைல் ஆப்ஜெக்ட் கேன் பி மாடிஃபைட் இன் அன் அன்ஸ்பெசிஃபைடு வே பை த ஹார்ட்வேர். நான் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டேன்னா ப்ரோக்ராம்ல அல்டர் பண்ணவே முடியாது. பட் வாலடைல்னு கொடுத்துட்டேன்னா கம்ப்யூட்டரால சேஞ்ச் பண்ண முடியாது, பட் ப்ரோக்ராமால சேஞ்ச் பண்ண முடியாது, பட் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்னால மேபி சேஞ்ச் ஆகலாம். அதான் வாலடைல். அப்ப நம்ம கான்ஸ்ட், வாலடைல் ரெண்டு கீவேர்டுமே யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணும்போது இட் இஸ் அ வாலடைல் ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரோக்ராம்ல அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா நான் கான்ஸ்டன்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபிக்ஸடா இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்து cannot change it, பட் ஹார்ட்வேர் கேன் சேஞ்ச் இட் சின்ஸ் இட் இஸ் அ வாலடைல் ஆப்ஜெக்ட். வாலடைல் கொடுத்துருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்து அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கனால ப்ரோக்ராம்ல அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இதான் வாலடைலுக்கும் கான்ஸ்டுக்கும் டிஃபரன்ஸ். தென் ஆட்டோ. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இதெல்லாம் படிப்போம். ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள். ஆட்டோங்கிற கீவேர்டு வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னா என்ன? ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும்போது மெமரி அலோகேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகும்போது மெமரி டீஅலோகேட் ஆகிடும். தட் இஸ் ஆட்டோமேட்டிக் வேரியபிள். ஸோ அதுக்கு ஆட்டோங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஆட்டோங்கிற கீவேர்ட், தென் அதோட டைப் கொடுத்து வேரியபிள் நேம். ஸோ இன்டீஜர் டைப் ஏ. அப்போ ஏ இஸ் அ வேரியபிள், டைப் வந்து இன்டீஜர், ஆட்டோன்னு கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி எரேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராம் படிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சின்டாக்ஸ் தெரியாது, பட் அந்த ஆட்டோ வேரியபிள் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத ஜென்ரலா சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் இதில் வாய்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வாய்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இட் கேனாட் ரிட்டர்ன் எனி திங். ஸோ அப்போ இங்கே ரிட்டர்ன் வந்து இருக்காது. தென் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஆட்டோ இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. அப்போ ஐ இஸ் அ வேரியபிள், டைப் வந்து இன்டீஜர், நான் ஆட்டோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும், மெமரியும் டீஅலோகேட் ஆயிரும். தென் ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அப்போ ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 0 இருக்கனால 0 பிரிண்ட் ஆகுது. தென் ஐ பிளஸ் பிளஸ், ஐ பிளஸ் பிளஸ்னா ஐயோட பிளஸ் 1, அப்போ ஐ பிளஸ் 1. ஸோ அப்போ 0 பிளஸ் 1னா 1 தான் பிரிண்ட் ஆகணும். பட் அந்த ஃபங்க்ஷன் முடிகிறனால இது ஆட்டோன்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபங்க்ஷன் முடியும் போதே அந்த வேரியபிள் டெலீட் ஆயிடும். அகைன் நான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து கிரியேட் ஆகி தான் வரும். முதல்ல இருந்து கிரியேட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 0 தான் இருக்கும். ஸோ எத்தனை தடவை பிரிண்ட் ஆனாலும் 0 தான் கிடைக்கும் அந்த ப்ரோக்ராம்ல. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனாலும் 1ங்கிற வேல்யூ கிடைக்காது, ஏன்னா நம்ம ஆட்டோ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது வேரியபிள் கிரியேட் ஆகும், ஃபங்க்ஷன் முடியும் போது வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். தென் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா டசன்ட் சேஞ்ச், ஃபிக்ஸடா இருக்கும். தட் இஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா until the end of the program அந்த வேல்யூ வந்து அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அதான் ஸ்டாட்டிக். இன்ட் தான் இல்லை, என்ன டைப் பண்ணாலும் கொடுத்துக்கலாம். தென் ஒரு வேரியபிள் நேம். ஸோ இதுக்கு இப்போ ஒரு சேம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் எடுத்திருக்கேன். ஆட்டோங்கிற கீவேர்ட்னா ஆரம்பிக்கும் போது கிரியேட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் முடியும் போது எரேஸ் ஆயிரும். ஸோ அப்போ எத்தனை தடவை இன்க்ரிமெண்ட் ஆனாலும் இன்க்ரிமெண்டே ஆகாது, இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், 0 0 0. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது ஃபிக்ஸட் வேல்யூ, ஐயோட வேல்யூ 0, அப்போ 0 பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அது எரேஸ் ஆகாது, ஏன்னா நாங்கள் ஆட்டோ கீவேர்டு யூஸ் பண்ணல, எரேஸ் ஆகாது. அப்போ நான் ஐ பிளஸ் பிளஸ் கொடுக்கும்போது 0 கூட தான் 1 ஆட் ஆகும். அப்போ 0 1 2 3 இப்படி 1 1 ஆட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை தடவை ரன் பண்றோமோ அத்தனை தடவை ஆட் ஆகி தான் அவுட்புட் கிடைக்கும். இது ஆட்டோவுக்கும் ஸ்டாட்டிக்கும் டிஃபரன்ஸ்.
தென் எக்ஸ்டர்ன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்டர்ன்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம். எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராமுக்கும் வெளியே எழுதியிருக்கோம்னா தட் இஸ் எக்ஸ்டர்னல் வேரியபிள். அப்ப அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியவும் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த இருக்கு. மற்ற கோடை விட்டுருங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள எக்ஸ்டர்ன் ஒய், ஒய்ங்கிற வேரியபிளை எக்ஸ்டர்ன் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ப்ரோக்ராம்லாம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒய்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணலாம், இல்லை வேற எதுவும் கால்குலேஷன் ப்ராசஸ் ஆர் printf எனிதிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நான் யூஸ் பண்றேன்னா அது எக்ஸ்டர்னல் வேரியபிளா இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு தான் எக்ஸ்டர்ன். தென் ரெஜிஸ்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ரெஜிஸ்டர் வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது கம்ப்யூட்டரோட மெமரியில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நார்மல் வேரியபிளை ரன் பண்றதுக்கும் இந்த ரெஜிஸ்டர் வேரியபிளை ரன் பண்றது இன்னும் ஃபாஸ்டரா ஒர்க் ஆகும். ஏன்னா ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். எந்த வேல்யூ வேணுமோ பர்டிகுலர் ரெஜிஸ்டர்ல உள்ள வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ரெஜிஸ்டர் வேரியபிள். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு வந்து ரெஜிஸ்டர் தான். இந்த ரெஜிஸ்டர், எக்ஸ்டர்ன், ஆட்டோ, ஸ்டாட்டிக் இந்த நாலுமே ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டியூட்டோரியல்ல சின்டாக்ஸோட டீட்டெயிலா படிக்கலாம். தென் enum. ஸோ enumங்கிறதும் ஒரு டேட்டா டைப் தான். இட் இஸ் a user defined data type called enumeration. ஸோ இது நம்ம டேட்டா டைப்ஸ் வரும்போது படிப்போம். ஸோ இதுல என்ன அப்படின்னா it is used to assign names to the integral constants. அதாவது ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதுறேன், செட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எடுத்திருப்பேன், அந்த செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து ஒரு வேரியபிள் ஆர் ஒரு ஐடென்டிஃபையர்ல கொண்டு போய் அந்த செட் ஆஃப் வேல்யூஸையும் நான் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் எனுமரேஷன். அப்போ ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா வேல்யூமே சேர்ந்து ஒரே வேரியபிள்ல யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எனுமரேஷனை டிக்ளேர் பண்றதுக்கு enum அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ enum வீக்னு எடுத்திருக்கேன். அப்போ வீக்னு சொல்லும் போது அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும், 0, 1, 2, 3, 4, 7 இருக்கும். ஸோ இப்படி என்ன வேல்யூஸ் இருக்கோ செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து நான் ஒரு வேரியபிள்குள்ள மொத்தமா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்றேன்னா அதான் எனுமரேஷன். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு தான் enum. இதை நம்ம டேட்டா டைப்ஸ் படிக்கும்போது டீட்டெயிலா படிக்கலாம். தென் சைஸ் ஆஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கு. it evaluates the size of the data. நான் ஒரு டேட்டா யூஸ் பண்றேன், அந்த டேட்டாவோட சைஸ் என்னதுங்கிறத இவாலுவேட் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த சைஸ் ஆஃப்ங்கிற கீவேர்ட். இந்த எக்ஸாம்பிள்ல நான் சைஸ் ஆஃப் கேர் அப்படின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதை விட்டுருங்க. சைஸ் ஆஃப் கேரோட சைஸ் என்னதோ அந்த சைஸ் வந்து எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். கேரக்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 பைட் தான், அவுட்புட்ல எனக்கு 1 பைட்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதோட சைஸை இவாலுவேட் பண்ணி சொல்றதுக்கு தான் சைஸ் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்றோம். தென் ஸ்ட்ரக்ட். ஸோ ஸ்ட்ரக்ட் இஸ் a keyword used to declare structure variables. So structure is also a data structure. அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா used for grouping different types of variables under a single name. ஸோ நிறைய டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு நேம்க்கு கீழே நம்ம குரூப் பண்றோம்னா that is called structure. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு தான் struct. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. இப்போ நான் நேம் கேரக்டர்ல கொடுத்துருக்கேன், மார்க்ஸ் ஃப்ளோட்ல கொடுத்துருக்கேன், ஏஜ் இன்ட்ல கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா டைப். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு நேம்குள்ள கொடுக்குறேன். தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர். அதை டிக்ளேர் பண்றதுக்கு ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். சிமிலர்லி யூனியன் ஒன்று இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான். சேம் கைண்ட் ஆஃப் data structure used for grouping different types of variables under a single name. இங்க கீவேர்டு அதே தான், யூனியன் தான் கீவேர்டு. அப்போ யூனியன் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை சேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இங்கேயும் குரூப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம செப்பரேட் டியூட்டோரியல்ல படிக்கலாம். ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்றதுக்கு, யூனியன்ங்கிற கீவேர்ட் யூனியன் டிக்ளேர் பண்றது. தென் டைப்டெஃப். டைப்டெஃப் அப்படின்னா என்னன்னா இந்த கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஆல்ரெடி ஒரு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு,
அதுல இருந்து நான் ஒரு நியூ நேமை கிரியேட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் டைப்டெஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளோட் கேஜின்றது. அப்போ கேஜிங்கிறது ஒரு வேரியபிள், அதோட டைப் வந்து ஃப்ளோட். ஆல்ரெடி ஃப்ளோட்டிங் டைப்ல இருக்கு. அதுல இருந்து நான் ஒரு நியூ நேம் கொடுக்குறேன். அந்த ஃப்ளோட்டிங் டைப்ல இருந்து நான் ஒரு நியூ நேம் கொடுக்குறேன்னா அதுக்கு நான் டைப்டெஃப் கீவேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது டைப் டெஃபினிஷன். ஃப்ளோட்டுங்கிறத நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஃப்ளோட்டுங்கிற டைப்பை நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் டைப் டெஃப் ஃப்ளோட் கேஜி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேஜிங்கிற நேம்ல இருந்து நம்ம எத்தனை வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ளோட்டிங் டைப்பா தான் இருக்கும். இதுதான் டைப் டெஃப்க்கு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சீல கேரக்டர் செட் படிச்சிருக்கோம், டோக்கன்ஸும் படிச்சிருக்கோம். இந்த டோக்கன்ஸ்ல இப்போ கீவேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம 2வது ஸ்டெப்ல இருக்கோம் லேர்னிங்ல. இதுல வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ஃபைனலா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ கேரக்டர் செட்ல கேரக்டர்ஸ் இருக்கு, அல்பபெட்ஸ் இருக்கு, டிஜிட்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தான் டோக்கன்ஸ். அப்படி சின்ன சின்ன யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை பத்தி தான் இந்த டியூட்டோரியல்ல நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட் எல்லாமே படிச்சாதான் டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அந்த டோக்கன்ஸ்ல இருந்து தான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ்ல 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த டியூட்டோரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம டோக்கன்ஸ்ல கீவேர்ட்ஸ் பத்தி, அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு, அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் ஒவ்வொரு கீவேர்டுமே இன்னும் என்ன ஆகும்னா இது ஒரு ஸ்மால் யூனிட், ஒரு டோக்கன். இந்த டோக்கன்ஸ் எல்லாமே இன்னும் எங்க யூஸ் ஆகும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் போது இதுல இருக்கிற எல்லா டோக்கனுமே அங்க யூஸ் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது அதுல சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸை படிச்சு அதை புரிஞ்சு அதுல இருந்து நம்ம கோடிங் எழுதணும்னா கோடிங் ஈஸியா புரியும். ஸோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல அடுத்த செட் ஆஃப் டோக்கன் ஐடென்டிஃபையர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஐடென்டிஃபையர் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.